வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை தொண்டாமுத்தூரில் விவசாயிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம். கனிம வள திருட்டில் ஈடுபட்டதாக விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு எதிர்ப்பு. விராலிமலை அருகே சோலார் பேனல் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். நிலத்தடி நீர் பாதிக்கும் என விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஆரணியில் நர்சிங் பயிற்சி முடித்த மாணவ மாணவிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். அரசின் பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கண்ணீர். மேட்டூர் அணை அருகே வெடிவைத்து மீன் பிடிப்பதால் அணைக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம். செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசும் அவலம். மணப்பாறை அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். கிராமங்களுக்கு அரசு பேருந்துகள் செல்வதில்லை என குற்றச்சாட்டு. அறந்தாங்கி அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 10 கிராம மக்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோவை தொண்டாமுத்தூரில் விவசாயிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுக்கரை, கிணத்துக்கடவு, சூலூர், மேட்டுப்பாளையம், பன்னிமேடு, தொண்டாமுத்தூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 440க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மீது மண் திருட்டில் ஈடுபட்டதாக வருவாய் மற்றும் கனிம வளத்துறையினர் கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அபராத தொகையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் குடும்பத்தினருடன் தொண்டாமுத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட ஆதாரங்களை வைத்து விவசாயிகள் மண் எடுத்ததாக போடப்பட்ட அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்ட களத்திற்கு தெற்கு கோட்டாட்சியர் ராம்குமார் வருகை தந்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு விவசாயிகள் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து விவசாயிகள் மீது போடப்படுகிற கனிம வள திருட்டு குறித்து சென்ற மாதங்களுக்கு முன்பும் கோவையிலே பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இப்பொழுதும் உள்ளது தொண்டாமுத்தூர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் குடும்பத்துடன் வருகிற போராட்டத்தை நடத்துகிறோம். கடந்த 40 ஆண்டு காலமாக விவசாயிகள் மண்ணை எடுத்து விட்டார்கள் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை, திருடி விட்டார்கள், விற்றுவிட்டார்கள், களவாடி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை விவசாயிகள் மீது ஒரு அவதூறு செய்தி பரப்பி வருகிறார்கள். சமூக ஆர்வலர் என்கிற பெயரில் நீதிமன்றம் சென்று அந்த நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு நீதியரசர்களும் முழுமையான விசாரணையை எடுத்துக்கொள்ளாமல் இத்தகைய தீர்ப்பு வழங்கியிருப்பது கொங்கு மண்டல, குறிப்பாக கோவை மாவட்ட விவசாய மன்றத்திலே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் மீதும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சோலார் பேனல் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விராலிமலை ஊராட்சி ஒன்றியம் இச்சுப்பட்டியில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் பேனல் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க பணிகளை தொடங்கி உள்ளது. இந்த தொழிற்சாலை அமைவதால் அப்பகுதி நிலத்தடி நீர்மட்டம் குறைவதோடு விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டி விளாப்பட்டி, நாங்குப்பட்டி, லக்கனாப்பட்டி உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரின் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் அவர்களின் கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்திடம் எடுத்துக் கூறி நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நர்சிங் பயிற்சி முடித்த மாணவ மாணவிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணியில் நோபல் நர்சிங் பயிற்சி கல்லூரியில் 2018ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள், மாணவிகள் நர்சிங் பயிற்சி முடித்துள்ளனர். இதனையடுத்து பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு அரசின் பயிற்சி சான்றிதழ் இந்நாள் வரை வழங்கப்படாததால் பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
இதுகுறித்து பலமுறை பயிற்சி கல்லூரி நிர்வாகத்திடம் முறையிட்டும் சான்றிதழ்கள் வழங்காததால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆரணி காவல் நிலைய அதிகாரிகளிடம் சான்றிதழ்களை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்தனர். ஆனால் நகர காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட போலீசார் எவரும் கண்டு கொள்ளாததால் கவலையடைந்த மாணவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பயிற்சி பெற்ற பல மாணவிகள் கைக்குழந்தைகளுடன் காவல் நிலையத்தில் நம்பிக்கையுடன் காத்திருந்து ஏமாற்றமடைந்த சம்பவம் காண்போரை வேதனையில் ஆழ்த்தியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் வெடிவைத்து மீன் பிடிப்பதால் அணைக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததைத் தொடர்ந்து 16 கண்மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வந்த உபரி நீர் நிறுத்தப்பட்டதால் தங்கமாபுரிப்பட்டினம், சின்னக்காவூர், சேலம் கேம்ப் பகுதிகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி குளங்கள் போல் காட்சி தருகிறது. இந்நிலையில் அக்குளங்களில் காணப்படும் கட்லா, ரோகு, கொளுத்தி, கெண்டை, ஜிலேபி, அரஞ்சான் உள்ளிட்ட மீன்களை மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி பிடித்து செல்வதாகவும், இதில் இறந்த சிறிய மீன்களை குளங்களில் விட்டு செல்வதால் நீர்நிலைகள் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுபோன்ற நாட்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதோடு அணைக்கு பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதி மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பேருந்தை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்லிப்பட்டி ஊராட்சியில் நல்லப்பநாயக்கன்பட்டி, கார்வாடி, செல்லம்பட்டி, சீல்நாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு அரசு நகர பேருந்துகள் சென்று வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் இருந்து கட்டிடப் பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்களும், புத்தாநத்தம் ஆயத்த ஆடை நிறுவனங்களுக்கு செல்லும் பெண்களும், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தினசரி சுமார் 2 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று பேருந்தில் ஏற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் பேருந்து ஊருக்குள் வருவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மணப்பாறையில் இருந்து கைகாட்டி வரை செல்லக்கூடிய அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மருங்காபுரி வட்டாட்சியர், மணப்பாறை அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாளை முதல் நல்லமநாயக்கன்பட்டி வழியாக பேருந்துகள் இயக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்ற நிலையில் இப்போராட்டத்தால் பல மணி நேரம் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். கார்வாடி, நல்லமணிக்கப்பட்டி எல்லாம் சிட்டுக்குருநாயக்கப்பட்டி எல்லாம் திருச்சிக்கு வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் தினம் டூ வீலரை மறைச்சு போக முடியலை. எதுவும் பாதுகாப்பு கிடையாது. அதனால பஸ்ஸு கேட்டு இப்போ ஒரு 6 மாதமாக நாங்களும் போராடி பார்த்தோம். ஒன்றும் இன்னைக்கு விட்றோம் நாளைக்கு விட்றோம்னா ரோடெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தோம். நாங்களும் இன்னைக்கு விட்றோம் நாளைக்கு விட்றோம்னே சொல்லி பார்த்தா ஒன்றும் ஆகலை. ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு கார்வாடிலேருந்து உள்ளேருந்து வர முடியலை. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வெளியே வரணும். அதனால் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெயினாக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சித்தாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு 2 பேர்த்துக்காண்டி முக்கியம் கொடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக அறிவித்திடக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனை முன்பு சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10 கிராம மக்கள் ஒன்று கூடி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்ந்து விட்டதால் சுப்பிரமணியபுரம் கலைஞர் கருணாநிதி அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்திட வேண்டும் என்றும்,
24 மணி நேரமும் மருத்துவமனையில் தங்கி பணி செய்திட முழுநேர மருத்துவர்களை நியமித்திட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கூடுதலாக செவிலியர்கள், எக்ஸ்ரே டெக்னீஷியன், மருந்தாளுநர்கள், தூய்மை பணியாளர்களை நியமித்து உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து புதுக்கோட்டை மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் ஸ்ரீபிரியா தேன்மொழி மற்றும் அறந்தாங்கி தாசில்தார் கருப்பையா உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். புதுக்கோட்டை கீரமங்கலம் அருகே ஆசிரியர்கள் பணிமாறுதலை அறிந்த மாணவ மாணவிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு கண்ணீர் வடித்த காட்சிகள் காண்போரை கலங்க வைத்துள்ளது. மேற்பனைக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 ஆண்டுகளாக பணியாற்றி மாணவர்களை 100% தேர்ச்சி பெற வைத்த சமூக அறிவியல் ஆசிரியர் பால்பாண்டி, அறிவியல் ஆசிரியர் பூங்குழலி மற்றும் 2 ஆண்டுகள் பணியாற்றிய ஆங்கில ஆசிரியர் பொன்வடிவா ஆகியோர் வெவ்வேறு பள்ளிகளுக்கு இடம் மாறுதலில் செல்ல உத்தரவு பெற்றுள்ளனர். இதனையடுத்து பணி மாறுதலுடன் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களை மாணவ மாணவிகள் சூழ்ந்து கொண்டு நீங்க போகாதீங்க சார், போகாதீங்க மிஸ் என்று மாணவ மாணவிகள் கலங்கி நின்றபோது இதனை கண்ட மற்ற ஆசிரியர்களும் கண்கலங்கி நின்றனர். பின்னர் வேறு பள்ளிக்கு போனாலும் நாங்கள் உங்களை பார்க்க வருவோம் என்று தற்காலிக ஆறுதல் வார்த்தைகளை கூறி மாணவ மாணவிகளை சமாதானப்படுத்திய ஆசிரியர்கள் கலங்கிய கண்களுடன் விடைபெற்று வெளியேறினர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக தென்காசி சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் சன்னதி பகுதிகளில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் கடந்த 13ஆம் தேதி வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட நபரை கொண்டு செல்ல வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் கடைகளால் அங்கேயே சிக்கிக் கொண்டு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் சிரமத்திற்குள்ளாகியது. இச்சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியில் விரிவான செய்தியினை வெளியிட்டது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக களத்தில் இறங்கி கோவில் சன்னதி முகப்பில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறையினருக்கும் பக்தர்கள் பாராட்டு தெரிவித்ததுடன் ஆக்கிரமிப்பு குறித்து செய்தி வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க செய்த மாலை முரசு செய்தி தொலைக்காட்சிக்கு பொதுமக்களும் பக்தர்களும் நன்றி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எதிராக செயல்படும் தனிநபர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போடி நகராட்சிக்கு உட்பட்ட ஓலுக்கால் பாதை 2வது தெரு வடக்கு பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக சாலை மற்றும் சாக்கடை வசதி செய்து தர கோரியிருந்த நிலையில் தமிழக அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் சாக்கடை மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கு நகராட்சி நிர்வாகம் ஒப்புதல் வழங்கி பணிகளை தொடங்கியது. இந்நிலையில் கோழி செல்வம் என்பவர் சாலை அமைக்கும் இடம் தனக்கு சொந்தமானது என கூறியதோடு அங்கு தீண்டாமை சுவர் கட்டப்போவதாக கவுன்சிலர் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிகள் செய்ய விடாமல் எடுத்துள்ளார். இதனையடுத்து கடந்த 40 ஆண்டு காலமாக இதுபோன்ற பல்வேறு முறை நகராட்சி பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து சமுதாய அடிப்படையில் செயல்படும் கோழி செல்வம் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வாங்கப்பாளையத்தை ஒட்டிய குடியிருப்பு பகுதியில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகளால் நோய் தொற்றுக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாங்கப்பாளையம் தீரன் சின்னமலை நகர் பகுதியில் அதிக அளவிலான குடியிருப்புகள் உள்ள நிலையில் இதனை ஒட்டி ரயில்வேக்கு சொந்தமான இடமும் வீடு கட்டப்படாத பட்டா நிலங்களும் இருந்து வருகின்றன. இந்நிலையில் இக்காலி இடங்களில் வெங்கமேடு, வாங்கப்பாளையம், வெண்ணெய்மலை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், வர்த்தக நிறுவனங்கள் தங்களிடம் இருக்கும் கட்டிட இடிபாடுகள், பிளாஸ்டிக், பாலித்தீன் கழிவுகள், குப்பைகளை கொட்டி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மர்ம நபர்கள் சிலர் குப்பைகளுக்கு அடிக்கடி தீ வைத்து செல்வதால் அருகில் இருக்கும் குடியிருப்புகளில்
புகை மற்றும் எரிந்த குப்பை சாம்பல்கள் பறந்து சென்று மூச்சுத் திணறல் போன்ற நோய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் மக்கள்லாம் கொண்டாந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. தீ யார் வைக்கிறாங்கன்னு தெரியல, வச்சுட்டு போயிடுறாங்க. அது கரும்புகையாக வருது. அந்த தூவலிலாம் வீட்டுக்குள்ள விழுவுது. குழந்தைகளாம் இருக்கிறனால மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. எங்களுக்கே மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. தீ வச்சு விட்டாங்கன்னா உடனே நாங்கள் ஜன்னல்லாம் சாத்திடுறதுங்க. அந்த அளவுக்கு புகை வருது. குழந்தைகளாக வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, தொந்தரவு பண்ணி 2 நாளைக்கு நல்லா இருக்காங்க, 3ஆம் நாள் சளி தொந்தரவு பிடிக்குது புகை இது பண்ணுறதுனால. அவங்க சொல்லியிருக்கோம். அவங்க குப்பையெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 மாதமாக எடுக்கலாம், க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது காற்றுல எல்லாம் பறந்து வீட்டுக்குள்ளேயே வருது. அது நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விவசாய நிலத்தை சேதப்படுத்திய காட்டெருமைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆத்தூர் அருகே பெரிய கல்வராயன் மலை அடிவார பகுதியில் ராமநாயக்கன் பாளையம், சிவாஜி நகர், ராமமூர்த்தி நகர், 10 ஏக்கர் காலனி, ராசிநகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன. இங்குள்ள விளைநிலங்களில் விவசாயிகள் பல்வேறு பயிர்களை பயிரிட்டு வரும் நிலையில் மலையடிவாரத்தில் இருந்து வரும் விலங்குகள் அவைகளை சேதப்படுத்தி வருவதாக தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் கவின் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டிருந்த நிலையில் அங்கு புகுந்த 5க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் பயிர்களை சேதப்படுத்தி சென்றன. இதனால் பெரும் பாதிப்பும் அச்சமும் அடைந்துள்ள கிராம மக்கள் வனப்பகுதியில் இருந்து வரும் வன விலங்குகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் தனியார் கிழங்கு ஆலை மற்றும் அரசு அலுவலர்களை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாப்பிரெட்டிப்பட்டியில் தனியார் கிழங்கு ஆலை செயல்பட்டு வரும் நிலையில் ஆலை நிர்வாகம் பீனியாங்காற்றுக்கரையில் 5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து அதில் 100 அடி ஆழம் கொண்ட ஏரி அமைத்துள்ளது. இதில் மழை காலங்களில் ஆற்று நீரை திருடி ஏரியில் சேமித்து வைப்பதாகவும் ஆற்றில் கழிவுநீரை கலப்பதாகவும் அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்து வந்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கிழங்கு ஆலை நிர்வாகத்தை கண்டித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 20க்கும் மேற்பட்ட கரும்பு வெட்டும் தொழிலாளர்களை தேனீக்கள் கொட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பூக்கொணலவாடி கிராமத்தை சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளிகள் சிலர் அங்கிருந்து மிக பழமை வாய்ந்த பச்சை வாழையம்மன் கோவிலில் கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபடுவதற்காக சமையல் செய்தனர். அப்போது அடுப்பிலிருந்து வெளியேறிய புகை மேலெழுந்து மரத்தில் மீதுள்ள தேன் கூட்டில் பட்டதால் அங்கிருந்து வெளியேறிய தேனீக்கள் கொட்டியதில் கிடாவெட்டிற்கு வந்திருந்த 20க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். இதனையடுத்து கிராம மக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஒற்றை காட்டு யானை கிராம பகுதிகளில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொண்டாமுத்தூர் பட்டியார் கோவில் வழி வடக்கு பகுதியில் ஒற்றை யானை ஒன்றும் தினம்தோறும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சுற்றி வருவதால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் கால்நடை மேய்ச்சலுக்கு செல்வோர் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு ஒற்றை யானையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஒற்றை காட்டு யானை கிராம பகுதிகளில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவையில் மரம் வேருடன் சாய்ந்த சம்பவத்தில் இருசக்கர வாகன ஓட்டி நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. ஆலந்துறை அருகே உள்ள ஹைஸ்கூல் புதூர் பகுதியில் சாலையில் பழமை வாய்ந்த வாகை மரம் ஒன்று அங்கு வீசிய சூறைக்காற்று காரணமாக வேருடன் சாய்ந்தது.
அப்போது சாலையில் சென்ற வாகன ஓட்டி நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் சேதமடைந்த மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்கள் குடிகாரர்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈசூர் கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக அரசு சார்பில் AGMT 2வது மானிய நிதியிலிருந்து புதிய நியாய விலை கட்டிடம், நூலகம், பஞ்சாயத்து அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் அவைகள் இந்நாள் வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படாமல் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி மத்திய சிறை அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தினை போக்குவரத்து ஊழியர்கள் தள்ளி சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இம்மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகள் தினமும் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதும் விபத்துகளில் சிக்குவதும் வாடிக்கையாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பேருந்து நிலையத்திலிருந்து ஜங்ஷனுக்கு கிளம்பிய டவுன் பஸ்ஸில் ஏற்பட்ட பழுதானது ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். இதனையடுத்து பேருந்தை பணிமனைக்கு கொண்டு செல்லும் போது மத்திய சிறை அருகே மீண்டும் பழுதாகி நின்றதால் தொழில்நுட்ப பணியாளர்கள் பஸ்ஸை தள்ளிக் கொண்டு சென்ற காட்சி வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில வருவாய்த்துறை சங்கத்தின் துணைத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் வருவாய்த்துறையினரை தாக்கிய நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் காவல்துறையினர் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எடப்பாடி மற்றும் சங்ககிரி வட்டாரங்களில் பணிபுரியும் அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களும் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வருவாய்த்துறை அலுவலர்களை பணி செய்திட விடாமல் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கரடி நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தெற்கு பாப்பான்குளம், மணிமுத்தாறு உள்பட சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றி வரும் கரடிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து காட்டு பகுதிக்குள் விடுவித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது கல்லிடைக்குறிச்சி மற்றும் மணிமுத்தாறு பகுதியில் இரவு நேரத்தில் கரடி ஒன்று தனியாக சாலையில் சர்வசாதாரணமாக நடந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அதுகுறித்து பொதுமக்கள் அச்சத்துக்குள்ளாகி உள்ளனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் உளவியல் வாழ்க்கை திறன் பயிற்சியாளர் முனைவர் கு. கார்த்திக் வேலு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்கள் படிப்பில் பெற்றோர்கள், ஆசிரியர்களின் பங்கு எத்தகையது என்பது குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.